வணக்கம். தமிழ்நாட்டில் காவிரி டெல்டா மாவட்டங்கள் எப்படி ஒரு உணவுக்கு ஒரு ஜீவாதாரமான முக்கியமான மாவட்டங்களாக திகழுதோ, அதே மாதிரி தென் மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா கம்பம் பள்ளத்தாக்கு பகுதி விவசாய நிலங்களுக்கு ரொம்ப ஒரு புகழ்பெற்ற பகுதி. இந்த கம்பம் பள்ளத்தாக்கு பகுதி எங்கே இருக்குன்னா, தேனியிலேருந்து கம்பம் போகிற வழியில், அதாவது கூடலூர் லோயர் கேம்ப் வரைக்கும் கம்பம் பள்ளத்தாக்கு பகுதி இருக்குது. குறிப்பாக பார்த்தோம்னா வீரபாண்டி கிராமத்தை தாண்டினதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா நெல் விவசாயம் சார்ந்த பகுதிகள் தான் அதிகமாக இருக்கும். தென்னை, வாழை, தோட்டப்பயிர்கள் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த ஏரியாவில் தான் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம போகிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, தேனியிலேருந்து வீரபாண்டி கிராமத்தை தாண்டி தான் பைபாஸில் போய்கிட்டு இருக்கோம். இது பார்த்திங்கன்னா இந்த ரோடு கம்பம், குமுளி, சபரிமலை இந்த ரோட்டு பாதை தான் இது. இப்போ நம்ம கம்பம் பள்ளத்தாக்கு பகுதிகள்லாம் எப்படி இருக்குது, விவசாய நிலங்கள்லாம் எப்படி இருக்குது, மேற்கு தொடர்ச்சி மலைகள்லாம் எவ்வளோ அருமையாக இருக்குது, இந்த ரோடு எப்படி இருக்குன்றது தான் பார்க்குறோம். இப்போ நம்ம போய்கிட்டு இருக்க பாதை என்னன்னு பார்த்தீங்கன்னா வீரபாண்டி பகுதியை தாண்டி போய்கிட்டு இருக்கோம். ஆனால் ரெண்டு பக்கமே பார்த்தீங்கன்னா ரோடு கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ இங்கனக்குள்ளே பார்த்தீங்கன்னா உப்பார்பட்டின்ற பகுதியில் ஒரு டோல்கேட் இருக்குது. அந்த டோல்கேட்டை தாண்டி ஃபுல்லாக நேஷனல் தேசிய நெடுஞ்சாலைகள் தான். ரோடு கொஞ்சம் பெருசாகவே இருக்கிறதுனால வண்டியெலாம் ஃப்ரீயாகவே போயிட்டு வரும். ஏன்னா தேசிய நெடுஞ்சாலை பார்த்தீங்களா, நீங்கள் இதில் பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த வியூவில் ரோட்டுக்கு ரெண்டு சைடும் எவ்வளோ அடர்த்தியாக தோட்டக்கலை பயிர்கள் நிறையா இருக்குது பாருங்களேன். குறிப்பாக பார்த்தீங்கன்னா தென்னை மரங்கள் அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியுது. நம்ம போகிறப்ப பார்த்திங்கன்னா ஒரு சாயங்காலம் ஒரு 5 மணியே போல் போனோம். ஸோ லைட்டாக வெயில் அடிச்சுக்கிட்டே பார்த்திங்கன்னா சாரல் மழையும் பெஞ்சிக்கிட்டு இருக்குது. அந்த சீதோஷணம் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருந்தது. குறிப்பாக தேனி மாவட்டம்னாலே சொல்ல போனீங்கன்னா ஒரு சீதோஷணத்துக்கு பெயர் பெற்ற பூமி. இன்னொன்று இயற்கை வளங்களுக்கும் பெயர் பெற்ற பூமி. அது மாதிரி தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். பாருங்கள், எத்தனை நம்ம இப்போ பார்க்குற தூரம் வரைக்கும் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தென்னந்தோப்புகள் தான் அதிகமாக இருக்குது. இதற்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா விவசாய நிலங்கள் அதிகமாக இருக்கும். அதாவது நெல், கம்பு, இந்த மாதிரி பயிர்கள், சோளம், இந்த மாதிரி பயிர்கள் அதிகமாக இருக்கிற பகுதி இருக்குது. அது எங்கன்னு பார்த்திங்கன்னா சின்னமனூர்லேருந்து உத்தமபாளையம் போகிற பகுதி இருக்கும். அந்த பகுதி தான் கம்பம் பள்ளத்தாக்கு பகுதின்னே சொல்லப்படுது. ஏன்னா அந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா சண்முகா நதி அணை, சுருளி அருவி, இந்த மாதிரி பிடிஆர் கால்வாய், இந்த பகுதிகளெலாம் அதிகமாக போயிட்டுருக்கு. 18ஆம் கால்வாய்ன்னு சொல்லுவாங்க. அதை அந்த பகுதிகள் அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா கோட்டூர் பகுதிக்கிட்ட வந்துவிட்டோம். இதுவும் பார்த்திங்கன்னா கோட்டூர் பகுதி ஒரு விவசாயம் சார்ந்த ஒரு கிராமம் தான். கோட்டூரோட பஸ் ஸ்டாப் இது தாண்டிட்டோம். கோட்டூர் பஸ் ஸ்டாப்பை தாண்டி நம்ம போய்கிட்டு இருக்கோம். இப்போ அடிக்கடி போக்குவரத்து ரொம்ப ஒரு பிஸியான பகுதிங்க. ஏன்னா இங்கேருந்து குமுளிக்கு 24 மணி நேரம் போக்குவரத்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது. தேனியிலேருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட தென் மாவட்டங்கள், ஏன்னா கேரளாவை இணைக்கிற ஒரு முக்கியமான நெடுஞ்சாலை இந்த சாலை இருக்கிறதுனால எப்போயுமே இந்த ரோடு பிஸியாக தான் இருக்கும். நம்ம தூர மேற்கு தொடர்ச்சி மலைகள் தெரியுது பாருங்களேன், தூரத்தில் தெரியுது பாருங்கள். பாருங்கள், நம்ம அதுக்குள்ளே எத்தனை பஸ்ஸு பார்த்துக்கிட்டு இருக்கோம் பாருங்களேன். பஸ்ஸெல்லாம் கிராஸ் பண்ணி போய்கிட்டே தான் இருக்குது. குறிப்பாக இந்த ரூட்டில் ப்ரைவேட் பஸ்ஸஸ் அதிகமாக இருக்குங்க. தேனியிலேருந்து கம்பம், சின்னமனூர், போடி இந்த பகுதிகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ரைவேட் பஸ் ரொம்ப அதிகமாகவே போகும். கம்பம் டு மதுரை, கம்பம் டு திண்டுக்கல், இந்த மாதிரி நிறையா இருக்குது. நம்ம காரில் உட்காந்து போகிறதுனால அந்த சாரல் மலையை நம்மளால் ரசிக்க முடியல. ஸோ வீடியோ வேறு எடுத்துகிட்டு வரோம். சில்லுன்னு வெளியில் நல்லா காற்றடிக்குது பார்த்துக்குங்க. அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே ரம்மியமாக. இந்த காற்று வாங்குறதுக்காக இந்த பகுதியில் பயணம் செய்கிறவங்க நிறையா பேர் இருப்பாங்க. ஏன்னா தேனி மாவட்டத்தில் காற்றாலைகளும் அதிகமாக இருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஆண்டிப்பட்டி பகுதி, அப்புறம் பார்த்திங்கன்னா ஓடைப்பட்டி, இதுக்கப்புறம் தேவாரம், இந்த பகுதிகளெல்லாம் பார்த்திங்கன்னா காற்றாலை உற்பத்தி ரொம்ப அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தேவாரத்துக்கு மேல் பகுதியில் இருக்க சாக்கெழுத்து ராமக்கல் மெட்டு பகுதியிலலாம் பார்த்திங்கன்னா நிறைய காற்றாலைகள் இருக்குது. இன்னொன்று பார்த்தோம்னா அதிகமான லாரி போக்குவரத்தும் இருக்குது. ஏன்னா இங்கேருந்து விவசாய பொருட்களை எல்லாமே எடுத்துகிட்டு போகிறாங்க. இன்னொன்று மலை மேலே இருக்க அந்த விவசாய பொருட்கள் எல்லாமே, அங்கே விளையிற பொருட்கள் எல்லாமே இங்கேருந்து தான் எடுத்துகிட்டு போவாங்க. இங்கிட்டு இந்த பக்கம் சுற்றுலாத்தலங்கள் அதிகமாக இருக்குது. இன்னொன்று அதாவது தேக்கடி, குமுளி, இன்னொன்று பார்த்திங்கன்னா மேகமலை, சுருளி அருவி, கம்பமெட்டு, ராமக்கல் மெட்டு, இந்த மாதிரி அதிகமாக இருக்குது. இப்போ ஒரு முக்கியமான பகுதிக்கு தான் வந்துவிட்டோம். இந்த பகுதியிலையும் பார்த்திங்கன்னா 2 சைடும் பாருங்கள் மரங்களை அடர்ந்து எவ்வளோ நிழல் தரும் மரங்களாக பசுமையாக காட்சி தருது பாருங்கள். இதே மாதிரி லொக்கேஷன் பொள்ளாச்சி பகுதிகளையும் அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும்.
சுற்றிலும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பசுமையான கிராமங்கள் வந்து அதிகமாகவே இருக்குது. இன்னொன்று போக்குவரத்துக்கு வசதிக்கு எப்பயுமே ஒரு எளிதான பகுதியாக வந்து தேனி மாவட்டம் இருக்குது. இப்போ நம்ம அடுத்த ஒரு கிராமத்துக்கிட்ட வந்துட்டோம். இந்த பகுதி பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சீலையம்பட்டின்னு சொல்லுவாங்க. இந்த சீலையம்பட்டியில் பார்த்தீங்கன்னா பூ விளைச்சல் வந்து அதிகமாக இருக்கும். அதாவது செவ்வந்தி பூ, அப்புறம் வந்து மல்லிகை, இந்த மாதிரி மலர்கள் வந்து இந்த கிராமத்தில் வந்து அதிகமாக விளையுதும். ஸோ இந்த மாவட்டத்தை சுற்றி வந்து பூக்கள் அதிகமாக விளையிற நேரில் வந்து தேனி மாவட்டத்தில் இன்னொன்று சொன்னோம்னா வெற்றிலைக்கும் இந்த கிராமம் வந்து ரொம்ப வந்து புகழ்பெற்றது. இப்போ நம்ம சீலையம்பட்டி கிராமத்தையும் தாண்டி போய்கிட்டு இருக்கோம். இதற்கு அடுத்த ஊர் தான் வந்து சின்னமனூர் பைபாஸுங்க. இது சின்னமனூர் பார்த்தீங்களா, இங்கே போட்டிருக்கு. இங்கே நேராக போனால் கம்பம். இப்போ நம்ம சின்னமனூர் பைபாஸ் சாலையில் தான் இருக்கோம். லெஃப்ட் சைடு போனால் ஊருக்குள்ளே போயிடும். நம்ம வந்து ரைட் சைடுலேருந்து அடுத்து பாளையத்து வரைக்கும் போக போகிறோம். சொன்னீங்க பார்த்தீங்களா, ப்ரைவேட் பஸ்ஸஸ் போகுது பார்த்தீங்களா. இந்த லொக்கேஷனை நீங்கள் பாருங்களேன், எவ்வளோ அருமையாக இருக்குன்னு. நம்ம நெருங்கி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5:30 கிட்ட ஆயிடுச்சு. அப்போவே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரம்மியமாக இருந்தது பார்த்துக்குங்க. இப்போ வந்து விவசாய நிலங்களில் வந்து விளைச்சல் இப்போ வந்து எதுவும் போடலை. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு வந்து எம்டியாக இருக்குது. இல்லாட்டினா பார்த்தீங்கன்னா ரொம்ப பசுமையாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 15-20 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பசுமையாக காட்சி அளிக்கும். இந்த பகுதியில் வந்து ஷூட்டிங் நடத்துவாங்க. அதிகமாக ஷூட்டிங் நடத்தக்கூடிய பகுதி இந்த பகுதி வந்து. கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான ஹெக்டேரில் வந்து இந்த இந்த பகுதியில் வந்து விவசாயம் அதிகமாக நடைபெறுது. பாருங்களேன், நம்ம கொஞ்சம் ரோட்டில் நெருங்க மேற்கு தொடர்ச்சி மலைகள் பக்கத்துலேயே வந்துக்கிட்டே இருக்கும். நிறைய பேர் தேனி மாவட்டத்துக்கு வரணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி இயற்கை எழில் சூழ்ந்த பகுதிக்கு யாருக்கு தான் வரது பிடிக்காது. அதாவது சின்னமனூர் ஊர்லேருந்து வெளியில் ஏறுற இந்த பைபாஸ் இந்த பகுதி பார்த்தீங்கன்னா பாருங்கள், சின்னமனூர் 2 கிலோமீட்டர் போட்டிருப்பாங்க. இங்கே இருந்து கும்பலியும் 40 கிலோமீட்டர் போட்டிருக்கு. ஸோ இந்த பைபாஸ் சாலை திறந்து வந்து ஒரு 2 வருடங்களுக்குள்ளே தான் ஆகுது. அதுக்கு முன்னாடிலாம் வந்து எல்லா பஸ்ஸும் ஊருக்குள்ளே போய் தான் வரும். ஏன்னா சபரிமலை சீசனில் பார்த்திங்கன்னா அதிக போக்குவரத்து நெரிசல் ஏற்படுது. இன்னொன்று சின்னமனூர் நகரம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விரிவாகிக்கிட்டே போகிறதுனால வந்து கொஞ்சம் லேட் ஆகுது. இப்போ நம்ம சின்னமனூர் நகரத்தையும் தாண்டிட்டோம். இந்த போர்டை பார்த்திங்கன்னா கேரளாவுக்கு போகிற எல்லா ஊர்களோட பேரும் போட்டிருக்கோம். சபரிமலை, கோட்டயம், அப்புறம் பார்த்திங்கன்னா கொட்டாரக்கரா, குமுளி, இந்த 4 நகரங்களோட பேர் இருக்குது. ஒவ்வொன்றும் எவ்வளோ தூரம்னு போட்டிருக்கு பாருங்கள். ப்ரைவேட் பஸ் எத்தனை ப்ரைவேட் பஸ்ஸு கிராஸ் ஆகிடுச்சுன்னு பாருங்கள். கார்களும் எவ்வளோ வரிசையாக போய்கிட்டே இருக்குன்னு. எப்பயுமே ஒரு ரொம்ப பிஸியான பகுதிங்க இது. ஏன்னா இந்த பகுதியில் வந்து கல்வி நிறுவனங்கள் அதிகமாக இருக்குது, அரசு அலுவலகங்களும் அதிகமாக இருக்குது. உத்தமபாளையம் பார்த்திங்கன்னா வந்து கல்லூரிகள் இருக்குது, அப்புறம் பள்ளிக்கூடங்கள் நிறையா இருக்குது. இந்த பகுதியெலாம் பார்த்திங்கன்னா கிராமப்புறங்கள் அதிகமாக இருக்கிறதுனால வந்து மக்கள் போக்குவரத்துக்கு வந்து பஞ்சமே இருக்காது இந்த பகுதியில் பார்த்தோம்னா. ஏன்னா முழுக்க ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த பகுதி தான் முக்கியமானது. 2 சைடும் பார்த்திங்கன்னா, லெஃப்ட் சைடு ரைட் சைடும் பார்த்திங்கன்னா நெல் விவசாயம் வந்து பல்லாயிரக்கணக்கான ஹெக்டேரில் இருக்குது. இந்த பகுதியில் தான் ரொம்ப ஒரு செழுமையான பகுதி. நீர்வளமும் நிறையா இருக்குது இந்த பகுதியில் வந்து. கம்பம் பள்ளத்தாக்கோட முக்கியமான பகுதி தான் இந்த பகுதி. இதுக்கடுத்து நம்ம இந்த கூடலூர் இந்த பகுதியெலாம் போயிட்டோம்னா அங்கேயும் நெல் விவசாயம், தோட்டக்கலை பயிர்கள்லாம் நிறையா இருக்கும். ஆனால் இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா நெல் விவசாயம் வந்து ரொம்ப அதிக அளவில் இருக்குது. இந்த சாரல் மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. தென்மேற்கு பருவக்காற்று தேனி பக்கம் வீசும்போது இன்ப சாரல்ன்ற பாட்டு தான் நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வருது. தேனி மாவட்டம் ஒரு சொர்க்க பூமின்னே சொல்லலாம். ஏன்னா 4 புறங்களும் பார்த்திங்கன்னா மலைகளால் சூழப்பட்டது தான். பக்கத்துலேயே கேரளா இருக்கிறதுனால வந்து ஒரு லைட்டாக ஒரு குளிர்ந்த காற்று அடித்த மணிக்கே தான் இருக்குங்க எப்பயும். இப்போ ஹைவேஸில் கொஞ்சம் ஹோட்டல்ஸ்லாம் நிறையா வர ஆரம்பிச்சிருச்சு. நிறையாவே முளைச்சிருச்சுன்னே சொல்லலாம். முதலெல்லாம் பார்த்தோம்னா சென்னை போகிற ஹைவேஸில் தான் நிறையா ஹோட்டல்ஸு கஃபேஸ்லாம் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா நெடுஞ்சாலைகள்லேயும் வந்துருச்சு. நான் காமிக்கிற பாருங்க. இந்த பகுதியில் தாங்க விவசாய நிலங்கள் ரொம்ப நெல் விவசாயம் அதிகமாக நடைபெறுற ஊர் இது. நம்ம உத்தமபாளையத்தை நெருங்கி வந்துட்டோம். இது ரோட்டு மேலே இருக்க ஒரு கோயிலுங்க, துர்க்கையம்மன் கோவில்னு சொல்லுவாங்க. இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா கிடா வெட்டுறது எல்லாமே இங்கே இந்த வழிபாடு இருக்கும். போட்டிருக்கு பாருங்கள். அதாவது இந்த பகுதியை தாண்டுறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெல் வாசம் அடிச்சுக்கிட்டே இருக்கும். நீங்கள் வந்து தனியாக சோலோவாக ட்ராவல் பண்ணி பாருங்கள், இல்லை பஸ்ஸில் உட்காந்து நீங்கள் இந்த வழியாக போய் பாருங்களேன்.
அந்த நெல் வாசம் வந்து இந்த ஊரை விட்டு தாண்டாது, இதுக்குள்ளேயே இருக்கும், நம்ம மூக்கை அடிச்சுக்கிட்டே இருக்கும் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா. மண்மனம் மாறாத தேனின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து இந்த மாவட்டம் வந்து ரொம்ப ஒரு இயற்கை வளங்கள் நிறைந்த பூமி இது. ஏற்கனவே சொன்ன மாதிரி போக்குவரத்து பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. 5 நிமிஷத்துக்கு 2 நிமிஷத்துக்கு ஒரு பஸ்ஸு வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா கம்பமும் தேனி அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஊர், பெரிய நகராட்சி அந்த ஊரும். ஸோ இந்த மாதிரி தான் இந்த பகுதியானது இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் காவிரி டெல்டா பாசனங்கள் பகுதிக்கு பதிலாக அடுத்தபடியாக இந்த கம்ப பள்ளத்தாக்கு பகுதியை வந்து நெல் விவசாயத்தில் வந்து ஒரு முக்கியமான இடம் பிடிக்குதுன்னே சொல்லலாம். நீங்களும் இந்த பகுதியில் வந்து பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.